சேகர் பாபு வந்து துறைமுக தொகுதியில் நின்றார்னா அவருடைய வெற்றி ஒன்றா கேள்விக்குரிய. ஆனால் இதனால் ஒட்டுமொத்த திமுக அரசுக்கு ஏதாவது வந்து பெரிய பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. இந்த காலத்தில் இடி ரைடு பண்ணாங்க, எத்தனை அமைச்சர்கள் ரைடு பண்ணாங்க, என்ன அவுட்புட்டு, என்ன நடந்தது? யாராவது ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா இடி ரைடு செய்து கன்விக்ஷனுக்காக கொண்டு போயிட்டாங்களா? சரி, விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட், ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைகளை வச்சு வந்து ஒழுக்கமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம் வந்து களங்கமாவது அவர் விஜய் வீட்டுக்கு போனது தான். வந்து ஒதுக்கி வச்சுட்டாரா? விஜய் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவர் செய்தது வந்து அம்பலம் ஆயிடுச்சு. பட்டியல் வகுப்பு மேலே இவங்களுக்கு ஒரு அலட்சியம் இருக்கு. எஸ்சினா ஒரு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ விஜயும் ஓட்டு வங்கி அரசியல் நடத்துறாரு. பட்டியல் வகுப்பு மீது வந்து பாரபட்சமான பார்வை வந்து விஜய்க்கு இருக்குதுன்றதை நான் ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். 75 சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றி வாய்ப்பை முடிவு செய்யறது யாருன்னு கேட்டிங்கன்னா முக்குளத்தோர். அப்போ அந்த 75 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கடந்து போக நினைக்கிறீங்க. அது எப்படி நியாயமானதாக இருக்கும்? வணக்கம். இன்றைய தமிழக அரசியல் களம் ரொம்ப ஒரு வித்தியாசமானதாக இருக்குது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால ஆட்சியில் இருந்தவங்க, கட்சியை நடத்தினவங்க இன்றைக்கி ததிங்கணத்துவம் போடுறாங்க. குறிப்பாக இந்த கார்ப்பரேட் அரசியல், கார்ப்பரேட் தனியார் மயமாக்கல், இதெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி விஜய் களத்தில் இறங்கியிருக்காரு? விஜயால் இந்த தமிழக அரசியலை ஆள முடியுமா? இது 2வது மாநில மாநாடு வருகின்ற 21. எப்படி பார்க்குறீங்க? அவரோட அரசியல் களம் எப்படி இருக்கும்? இல்லை, நான் வந்து பெரிய சரிவு வந்து திமுகவுக்கு வந்து சரிவு ஏற்பட்ட மாதிரியோ அல்லது பெரிய பாதிப்பு ஏற்பட்ட மாதிரி தெரியல. சரிவும் பாதிப்பும் வருது, அவங்க அப்படியே நிமிர்ந்துடுறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், 4 நாளுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்து நானே கூட சொன்னேன்னு கேட்டால், இந்த ஆட்சி வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்திகிட்டே வருது. சில அமைச்சர்கள் பேசக்கூடிய செய்திகள், மேயர் நடத்தக்கூடிய முறைகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு ஒரு சரிவு அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் அந்த சரிவுலேருந்து மீள்றதுக்கு ஏதோ ஒரு அரசியல் பண்ணி வந்துடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு துப்புரவு பணியாளர்கள் எடுத்துங்களேன். அவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து சிறையில் இருக்கிறாங்க, அரசு பாதுகாப்பில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து இவங்க சலுகைகள்லாம் அறிவித்து அதை ஒரு பக்கம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போது மக்கள்கிட்டே ஒரு குழப்பம் இருக்குது. இவங்க வந்து மக்களுக்கு ஒரு பக்கம் வந்து துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து நிறைய சலுகைகள்லாம் அறிவித்து இப்படி ஒரு பக்கம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு கூட்டம் வந்து அறப்போராட்டம் பண்ணுறாங்க. இப்படி ஒரு குழப்பமான இருக்கு இல்லையா? ஆனால் எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தங்களுக்கு அரசியலுக்கு ஆதாயப்படுத்திட்ட மாதிரி தெரியல. அதன் மூலமாக கூட்டணியை உடைச்ச மாதிரியும் தெரியல. இங்கே வலுவான கூட்டணினா இன்றைக்கும் திமுக தான் வலுவான கூட்டணியில் இருக்குது. அமைச்சருடைய செயல்பாடுகள் சில அதிருப்தி இருக்க தான் செய்யுது. இல்லை, குறிப்பாக சேகர் பாபுவோட அந்த நடவடிக்கையெல்லாம் பேச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தி இருக்குது. அது எந்த அளவுக்கு பெருசாக வந்து தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கும்? வேணா அந்த வடசென்னை பகுதியில் வேணா பாதிப்பு ஏற்படலாம். வேணா சேகர் பாபு வந்து துறைமுக தொகுதியில் நின்றார்னா அவருடைய வெற்றி ஒன்றா கேள்விக்குரிய. ஆனால் இதனால் ஒட்டுமொத்த திமுக அரசுக்கு ஏதாவது வந்து பெரிய பாதிப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. காரணம் என்னன்னா, எதிர்கட்சி வந்து அங்கே வந்து வலிமையாக இல்லை, கூட்டணியும் வலிமையாக இல்லை. இன்றைக்கும் ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வலிமையாக இருக்குது. ஒரே ஒரு கட்சியை கூட வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தன் பக்கம் இழுக்க முடியல. அது பெரிய மைனஸ் இல்லை. நீங்கள் 8 மாதம் தான் இருக்குது. நீங்கள் வந்து கூட்டணியில் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்குன்னு சொன்னால் கூட பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கி கிடையாது. அண்ணாமலை இருக்கும்போதாவது வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ வந்து அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தூரமாக இருக்கிறார். ஒரு ஸ்டெப்பில் பல ஸ்டெப்பு தூரமாக இருக்கிறார். கட்சியே விலகி இருக்கிறார். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரனால வந்து என்ன பெரிய அளவில் வந்து இங்கே வாக்குகளை வந்து பெற முடியும் பிஜேபிக்காக வந்து. இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், கஸ்தூரியை சேர்த்துட்டாங்க. அவருடைய வந்து எந்த அளவுக்கு அவருடைய கட்சியை வளர்க்கிற லட்சணம்னா இதுதான். ஏன்னா கஸ்தூரிக்கு வந்து ஒரு நெகட்டிவான பார்வை இருக்குது. கடந்த காலத்தில் அவங்க தெலுங்கர்களை பற்றி பேசுனதா இருக்கட்டும், பிராமணர்களை பற்றி பேசுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா வந்து பேச்சு அதோட மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இடத்துல இல்லை. இப்போ கஸ்தூரியை சேர்த்ததுனால என்ன பெரிய வந்து இங்கே வாக்கு வங்கி விழுந்துட போதா? கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கட்சியை வளர்க்குற இல்லை கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா பெருகிற மாதிரி தெரியல பிஜேபி. அந்த ஒரு கட்சியை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அதை தாண்டி வேறு எந்த கட்சியும் வரவும் இல்லை. யார்கிட்ட? எடப்பாடிக்கிட்ட. பாட்டாளி மக்கள் கட்சியில் இன்னும் அந்த பஞ்சாயத்து இப்போ தான் ஓரளவுக்கு செட்டட் ஆகி வந்துட்டு இருக்குது. அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போவாங்களான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்குது. சொந்த பிரச்சனை இன்னும் முடியல. இன்னும் சொந்த பிரச்சனை அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து பிறந்தநாளுக்காக வந்திருக்கிறாரு, ஒரு குடும்பமும் பார்த்துருக்குறோம். அது இருக்குது. அது எப்பவும் நம்ம தெரிஞ்சது தானே. இது அப்பம் போல தகராறு நாளைக்கே வந்து ஃபைனலைஸ் ஆகிடும். என்ன இதனால் நான் கேட்டால் பல ஊடகங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சிது. ஊடகங்களுக்கு வந்து ஒரு செய்தியாளர்களை ஆட்சியை தவிர
பெரிய அதுல அதனால நமக்கு ஏற்கனவே தெரியும். அரசியல் அதிர்வலைகளில் ஒரு மாற்றம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பேசணும் தானே, இது வந்து அப்பம் புள்ளுக்கும் நடக்கிற அந்த வசூல் பிரச்சனை, அது அவங்களுக்குள்ள செட்டிலேட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் இப்போ நான் சொல்றது கேட்டினா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதிமுக கூட்டணிக்கு போகுமான்றது ஒரு கேள்வியாக தான் இருக்கு. அப்போ இங்கே ஒரு கூட்டணியை வந்து உடைக்க முடியல, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலுவான வந்து கூட்டணியை உருவாக்க முடியல. இப்படி இருக்கும்போது இன்னும் கூட திமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இருக்குது, வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. அந்தந்த அதிருப்தியை வந்து அவ்வப்போது சரி பண்ணிட்டு வராங்க. இப்போ இடி ரெய்டு வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. என்ன முடிச்சிடறாங்க? கனிமொழி சொன்னாங்க ஒரே வார்த்தையில். என்னென்னு கேட்டால், இது வந்து தேர்தலுக்கான பழிவாங்க நடவடிக்கை இல்லை, வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக வந்து கலங்கப்படுத்த முயற்சி பண்ண அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறாங்க அப்படிதான் அந்த பொருள் கேட்டால், இது வந்து எங்களை வந்து தேர்தலுக்காக மிரட்டுறாங்கன்னு. அப்போ அந்த ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா சரியானது தானே. கடந்த காலத்தில் இடி ரைடு பண்ணாங்க, எத்தனை அமைச்சர் ரைடு பண்ணாங்க, என்ன அவுட்புட்டு, என்ன நடந்தது? யாராவது ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா இடி ரைடு செய்து கன்விக்ஷனுக்காக கொண்டு போயிட்டாங்களா? கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போ அவங்க சொல்ற ஒரு வார்த்தையை மிரட்டுறதுக்காகவும் கலங்கப்படுத்துறதுக்காகவும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க, மத்திய அரசு பயன்படுத்துதுன்ற அந்த ஒரு வார்த்தை வந்து உண்மைதானே. அப்போ இந்த இடத்துல வந்து விஜய் வராரு, சரி விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட், ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா வாக்கு அரசியலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோரை வந்து பகைமை கொள்ளக்கூடாதுன்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படுகொலை நடந்திருக்கு. அந்த படுகொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் விசாரிக்க கூட வந்து அவரால் போக முடியலன்னா, அப்போ அவர்கிட்ட எந்த மாதிரியான பார்வை இருக்கு பாருங்க. நீங்கள் ஒரு ஆல்டர்னேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு மாற்று வரீங்கன்னா மாற்று சக்தியாக நீங்கள் வரீங்க, இல்லை நீங்கள் முதன்மை சக்தியாக வரீங்க அப்படி எடுத்துப்போம். அவர் சொல்கிறாங்களா, நாங்கள் தான் பிரைமரி ஃபோர்ஸு, முதன்மை சக்தியாக வந்து ஒரு படுகொலை நடந்திருக்கு. அந்த படுகொலையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையின் மூலம் கூட நீங்கள் கண்டிக்கல. ஆணவ கொலை குறித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வசனம் பேசுகிறாமல் பேசிடலாம், மேடையில் கூட பேசலாம். ஆனால் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும்ல. நாளைக்கு நீங்கள் மாநாட்டில் கூட நீங்கள் பேசலாம், ஆணவ கொலைக்கு எதிராக கூட நீங்கள் பேசலாம். அது துணிச்சல் இருக்குமான்னு தெரியல, அப்படி கூட நீங்கள் பேசலாம். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கும்போது நீங்கள் பேசல, அதை தவிர்த்துட்டு போறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, 75 எம்எல்ஏக்களை வந்து தென் மாவட்டங்களில் வந்து 75 எம்எல்ஏக்களை வந்து முக்குளத்தோர் தான் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க வெற்றி வாய்ப்பை. 75 சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றி வாய்ப்பை முடிவு செய்யறது யாருன்னு கேட்டிங்கன்னா முக்குளத்தோர். அப்போ அந்த 75 சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால், இந்த ஒரு விஷயத்தை அப்படியே கடந்து போக நினைக்கிறீங்க. அது எப்படி நியாயமானதாக இருக்கும்? அப்போ உங்ககிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேர்தல் அறிக்கை அது இது எல்லாம் சொல்லலாம் சார், நீங்கள் வந்து அதெல்லாம் ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது. நீங்கள் அதே திமுக என்ன தேர்தல் அறிக்கை இருக்குது அதுதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, இல்லை அதிமுக தேர்தல் அறிக்கை தான் நீங்கள் அப்படியே காப்பி அடிக்க, பெரிய வித்தியாசமாக ஒன்றும் வந்துட போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய பார்வை வந்து கேட்டிங்கன்னா, ஒரு இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று அரசியல் கொடுக்குற வந்து அந்த அந்த வந்து அந்த நடைமுறை வந்து உங்ககிட்ட இல்லை. இல்லை, கட்சிகள் கிட்ட அரசியலே செய்ய முடியல விஜயால. இவர் எப்படி தமிழக அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி பார்க்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்க, இப்போ இந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் நான் பொதுவான பார்வையில் நான் சொல்கிறேன், ரொம்ப நியாயமான பார்வையில் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனசாட்சியை விட்டுறேன் இருக்கா, நீங்கள் அங்கே துப்புரவு பணியாளர்கள் வந்து ஒரு 13 நாள் இருக்கிறாங்க. இடையில உங்கள் கட்சிக்காரங்களும் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தாங்க. ஆதவர்ஜினாவும் சில பேர் போய் அந்த நிர்மல்குமார் இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. ஒன்று நீங்கள் அவங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிடணும், இல்லை அவங்க போயிட்டு வந்த பிறகு கூட நீங்கள் வந்து இரவு நேரத்தில் கூட நீங்கள் போயிட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து நலம் விசாரிச்சுட்டு நீங்கள் போகலாம். அதுக்கான போக்குவரத்துலாம் வந்து சரி பண்ணியிருப்பாங்க. அவங்களே கூட அந்த போக்குவரத்து வந்து ஒரு நைட்டு 1 மணிக்கு போனால், நீங்கள் தான் 1 மணிக்கு போகிறது தானே, ஏற்கனவே அனிதாவுடைய இதுக்கும் 1 மணிக்கு போனீங்க, அஜித்குமார் விஷயத்துக்கும் அப்படி தான் போனீங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் போயிடலாம். இல்லை நீங்கள் போகலைன்னா நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை, ஒரு அறிக்கையை விட்டுட்டு கூட நீங்கள் அப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் போராட்ட குழு வந்து அங்கேயே வர வைக்கிறதுன்றது என்ன பாணி? அது ஏற்கனவே வந்து பள்ளி கல்வித்துறையில் இருக்க அந்த உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸ்லாம் சேர்ந்து வந்து ஒரு இல்லையா விஜயோட அரசியல் பணைய உறுதியை தான் செய்கிறாரு. அது நிவாரணமாக இது வந்து என்னன்னா மக்களுக்கு வந்து சார், இது வந்து இந்த போராட்டக்காரர்களே செய்த மிகப்பெரிய தவறுனா, அந்த போராட்ட குழுவினால அவர் வீட்டுக்கு போனது தான் தப்பு. நீங்கள் வந்து அப்போ தான் அது அரசியல் சாயமாகுது. இப்போ வந்து ஆக்டர் வந்து தீனா வந்து குரல் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து கேட்டால் அவரும் ஒரு நடிகர் தான். அவர் வந்தாருன்னா கூட ஒரு 10 பேர் கூட்டம் வரும். இப்போ தாடி பாலாஜி போனார் சார், தாடி பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ நடிகைகள் போகிறாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு கூட்டம் தான் இருக்குது. விஜய்க்கு கூட ஒரு கூட்டம் இருக்காது, பெரிய கூட்டமாக கூட இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அங்கே போகிறது சரி. ஆனால் போராட்ட குழுவில் இருக்கோம் அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அவர் வீட்டுக்கே போனது. அப்போ தான் அந்த போராட்டத்தோட வடிவம் மாறுது, அதோட சாயம் மாறுது. ஒரு நியாயமான ஒரு கோரிக்கைகளை வச்சு வந்து ஒழுக்கமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு போராட்டம் வந்து களங்கமாகிறது அவர் விஜய் வீட்டுக்கு போனது தான்.
ஒன்று அவர் வரட்டும், வர முடியல பரவாயில்ல, ஒரு அறிக்கை விடட்டும், இல்லை வீடியோவில் பேசட்டும். இல்லை ஒரு பண்ணையார் அரசியல் மாதிரி இருக்கு. அதுதான் சார் இங்கே அங்கே வியூக அமைப்பாளர்கள் சரியில்லை, சரியான வழிகாட்டுதல் இல்லை சார். வியூக அமைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளியாக இருந்தால் கூட சில விஷயம் அவர் சொல்கிறது வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா புஷியானதாக இருக்கட்டும், அது ஆதவர்ஜனா இருக்கட்டும், எல்லாமே அறிவாளின்னு நினைக்கிறேன். அங்கே யாராவது வந்து நான் சொல்லுவாங்க ஒரு உரையில் ஒரு கத்தி இருக்கணும். இந்த மேன்மை அரசியல் எல்லாம் வந்து அதான் மேன்மை அரசியல் தான், இதெல்லாம் வந்து பண்ணையார் அரசியல் தான். அங்கே வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் மட்டுமே அங்கே வந்து வழிகாட்டுதல் இருக்கணும். அதை வந்து எல்லாரும் எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல மற்றவங்க இருக்கணும். அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவாளிகள். ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத வந்து ஆதவர்ஜனா கேட்க மாட்டான், ஆதவர்ஜனா சொல்கிறத அவன் கேட்க மாட்டான். அங்கே ஒருங்கிணைப்பு கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொன்னால் இப்போதைக்கு புஷி ஆனந்த் வந்து பல்ல பிடிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து ஒதுக்கி வச்சுட்டாரா விஜய்? ஒதுக்கி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவர் செய்தது வந்து அம்பலம் ஆயிடுச்சு. அதே தான் எல்லாரும் என்ன செஞ்சார் சார்? என்ன செஞ்சார்? அதாவது தென் மாவட்டங்களில் வந்து பூத் கமிட்டிகள் வந்து ஆள் இல்லை சார். மாவட்ட செயலாளர் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இல்லை. ஒரு ரசிகர் மன்றம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரசிகர் மன்றத்தில் எவ்வளோ பேர் இருப்பான்? ஒரு 30 பேர் இருப்பான். ரசிகர் மன்றம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து வட்டம் ஒன்றியம் எல்லா இடத்துலையும் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ அவங்க மூலமாக வந்து பொறுப்பாளர்களை போடும்போது அங்கே ஆட்கள் இல்லாத போது கேட்டால் உங்கள் பேர் உங்கள் செல் நம்பர் இருந்தால் போதும். இல்லை அது மாதிரி வந்து ஒரு 10 பேர் செல் நம்பரை பிடிங்கி வாங்கி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிர்வாகியாக போட்டு இந்த உங்களுக்கு கேட்பீங்களே அட்ரஸ் எல்லாம் கேட்பீங்கல்ல. ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் நிர்வாகியாக போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்காக ஒரு மேட்டர் அடிப்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறான். நான் வந்து ரேஷன் கடையில் வேலை செய்கிறேன்றான், ஒருத்தர் வந்து நான் மளிகை கடையில் வேலை செய்கிறேன்றான், ஒருத்தர் வந்து காய்கறி கடையில் வேலை செய்கிறேன்றான், ஒருத்தர் மூட்டை தூக்குறேன்றான். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கு தாவை கேட்க சம்மந்தமே இல்லைன்றான். ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் அந்த பொறுப்பிலே கிடையாதுன்றான். அப்போது ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்கிறாருன்றது இதுக்கு முன்னாடியே வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட பேசுவோம் சொன்னார். இல்லை சார், இவங்க வந்து தென் மாவட்டங்களில் வந்து பில்ட்டே இல்லை, தென் மாவட்டங்கள் வந்து ஸ்ட்ரக்சரே கிடையாது, ஏமாத்துறாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. இதை ஏன் சார் அவங்ககிட்ட சொல்லலாம்? இல்லை சார், அவர் வந்து விஜய் வந்து அவரை தான் நம்புறாரு, இது தென் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர். ஏன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து வியூக அமைப்பாளர்னா அவனுக்கு தெரியுது இது ஃபேக்காக தான் வந்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் கேட்டேன்னா வந்து காலப்போக்கில் சரி பண்ணிடுவாங்க, அடுத்தடுத்து பண்ணல. இது வந்து விஜய்க்கு தெரிஞ்ச உடனே ஆதவர்ஜனா வந்து போய் அங்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்கும் போது, ஏன்னா தேர்தல் அரசியல் பண்ணும்போது பார்த்தா அந்தந்த நபர்கள்ட்ட பேசணும்ல, பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கும் வந்து கட்சிக்கு தொடர்பே கிடையாதுங்க, என் நம்பரை யார் கொடுத்ததுன்னு சொல்லி அவங்களே கேட்குறாங்க. அப்போ அந்த மாவட்ட செயலர் ஏமாறு. அப்போ மாவட்ட செயலர் விசாரணை பண்ணும்போது அண்ணன் தான் சொன்னார், ஒரு 10 பேர் ஃபோன் வாங்க சொன்னார். இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் வந்து சினிமாவுக்காக வந்து பண்ணது தான். சினிமாவுக்காக வந்து இப்போ இந்த கூலி படத்தில் போயிட்டு சில பேர் வந்து ஏன் அங்கே போய் பேசிட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து எஸ்ஏசி செய்த வேலை. ஒரு 10 பேர் ரெடி பண்ணி போய் வந்து நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுது. ரஜினிக்கே பண்ணுறானுங்கன்னா அப்போ சக நடிகர்கள் என்னென்ன பண்ணியிருப்பானுங்க? அஜித்துக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க, சூர்யாவுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்க? ஒரு 10 பேர் ரெடி பண்ணி நெகட்டிவ் விமர்சனம் பண்ணு, படம் நல்லா இல்லைன்னு சொல்லு. அதை விஜய் படத்துக்குன்னா அவன் கேட்டால் அவங்களே ரெடி பண்ணி படம் பார்த்தேன் சூப்பர். இதெல்லாம் வந்து எஸ்ஏசி பண்ண தில்லுமுள்ளுகள். இதெல்லாம் இப்படி பண்ணி தான் அவனை வந்து மெகா ஸ்டார்னு உருவாக்கணுது. இப்போ அதே பாணி வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் புஷி ஆனந்த் பண்ணுறான். என்னன்னு கேட்டால் வந்து ஒரு 10 பேர் அவனை ரெடி பண்ணி அல்வா இவனுக்கே கொடுக்குறான். இப்போ ஒரு வசனம் இருக்குது, என்னன்னு கேட்டால் எஸ்ஏசி வந்து விஜயை கெடுத்தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்ன சொன்னு கேட்டால் வந்து ரசிகர்களை கெடுக்கணும். ஆனால் அந்த விஜய் அந்த செய்ய வேண்டிய வேலையை புஷி ஆனந்த் செய்கிறான். புஷி ஆனந்த் கேட்டால் ரசிகர்கள் கிடையாது. விஜய் கெடுத்தது எஸ்ஏசி, விஜயோட ரசிகர்களை கெடுக்கிறது யாரு? இப்போ நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி தொண்டர்களே கிடைக்கல, மாவட்டத்திலும் சரி ஒன்றியத்திலும் சரி தொண்டர்கள் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் அவரோட முதல் மாநாடு நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 9 லட்சம் பேருக்கு மேலேயே வந்திருந்தாங்க. அடுத்த 2வது மாநில மாநாடு கிட்டத்தட்ட 30 லட்சம் தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்கன்றாங்க. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நான் ரீசெண்டாக கூட மதுரைக்கு போயிருந்தேன். அங்கே சரி இவங்க வேலைகள் நடக்கிறதுல கூட நான் போய் பார்த்தேன். காரில் போகும்போது பார்த்தேன். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தேன். ஃபுல்லாக போய் பார்த்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டர்கள் ஒட்டுறது, பேனர் வைக்கிறது, அந்த ஷெட்டெலாம் அடிக்கிறது, இதெல்லாம் வேலை நடந்துகிட்டே இருக்குது. சுற்று வட்டாரம் மதுரையில் இருக்கிற சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் கிளம்பி வருவாங்க. அவங்க வந்து ரஜினி ரசிகர்களாக இருக்கலாம், அஜித் ரசிகர்களாக இருக்கலாம், பொதுவான என்ன சொன்ன இளைஞர்களாக இருக்கலாம், எல்லாரும் கிளம்பி வர போகிறாங்க. சுற்று வட்டாரம் மதுரையில் மட்டுமே நான் சொல்கிறேன். மதுரையை தாண்டி ஒருங்கிணைந்த மதுரைன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல்லாக இருக்கட்டும், நான் சொல்கிறது கேட்டால் பழைய மதுரை சொல்கிறேன், திண்டுக்கல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையாக இருக்கட்டும், இல்லை சுற்று வர மதுரை தென் மாவட்டங்கள் இருக்கிற வித்தவுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை கன்னியாகுமரி வேணால் வராமல் இருக்கலாம், இல்லை வந்து நெல்லை கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த சுற்று வட்டார கிராமம் பெரிய கூட்டம் வரும், அதில் சந்தேகமான. ஆனால் வாக்களிக்கும் போது
தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த இதை அந்த உணர்வை நான் சொல்கிறேன், சாதி அடிப்படையில் தான் பார்ப்போம். விஜய் வந்து ஒரு ரசிகராக பார்க்குறோம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன கேட்டால் அந்த சாதிய சிந்தனை உள்ளவன்னு கேட்டால் விஜய் வந்து கேண்டிடேட்டே நிறுத்தினால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதி பார்ப்பான். இவன் இந்த சாதியா, இப்போ உதாரணத்துக்கு முக்குளத்தோரில் நிற்க வச்சிங்கன்னா நாடார் ஓட்டு விடாது. இது ஃபேக்ட். தென் மாவட்டங்கள் அந்த நிலைமை இருக்கு. ஆனால் இப்போ விஜய் வந்து ஒரு பொதுவான நடிகராக பார்க்கும்போது இந்த கூட்டங்கள்லாம் வரும். எம்ஜிஆர்னு சொல்றாங்க, நீங்க அப்படியே போற கேட்குறீங்க. அதுதான் சார், நீங்க அதுதான் இப்போ நான் கேட்குறேன். எம்ஜிஆர் தான் இருந்தார்ல, ஒரு மாவட்டத்தில் ஒரு எம்ஜிஆர் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அந்த டைம்ல வந்து கேட்டால் சாத்தூர்ல வந்து இன்னைக்கு இருக்காரா KKSSR இருந்தார்ல, சாத்தூர்ல அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் யாருன்னு கேட்டிங்கன்னா சாத்தூர் ராமச்சந்திரன் தான் எம்ஜிஆர். ரிக்ஷாக்கள் ஆட்டோக்களில் விட வந்து பார்த்தீங்கன்னா சாத்தூர் ராமச்சந்திரன் பேர் தான் இருக்கும், அவருடைய படம் இருக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது இந்த நிலைமை. நான் சொல்றது 80களில் சொல்றேன். எம்ஜிஆர் இருக்கிறாரு, ஆனால் வந்து சாத்தூர் ராமச்சந்திரன் தான் அங்கே வந்து கிங்கு. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்றேன், எம்ஜிஆர் இருக்கும்போது இருந்த மாவட்ட செயல் நிர்வாகிகள் அத்தனை பேர் எடுத்தீங்கன்னா எல்லாருமே எம்ஜிஆர் அந்தந்த இடத்துல. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. இப்போ நீங்க ஒன்றா உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, இப்போ விஜய் இருக்கிறாரு, விஜய் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகியாக ஒருத்தர் போறாரு கேட்டால் விஜய்க்கு ஈக்குவலான, விஜய்க்கு ஈக்குவல் இல்லை, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி கவர்ந்து இருக்கிற அந்த தன்மை இருக்குதோ அதே மாதிரி மாவட்ட அளவில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இருக்கணும். இப்போ மாவட்ட அளவில் வந்து செல்வாக்கே இல்லை. செல்வாக்கு இருந்தால் ஏன் சார் அவங்க வந்து பூத் கமிட்டியில் வந்து ஃபேக்கான ஆட்களை போடுறான்? இப்போ மாவட்டத்தில் இப்போ நான் இருக்கிறேன் சார், சென்னையிலையோ இல்லை வேலூர்லையோ மாவட்ட நிர்வாகின்னு வச்சுக்கலாம், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படை இருக்கணும், அப்போதான் நான் மாவட்ட செயலர் ஆக முடியும். ஆனால் இருந்ததே ரசிகர் மன்றத்தில் இவன் தான் இருந்தான், அவனை நான் மாவட்ட செயலர் ஆக்கிட்டேன். ஆனால் அவனுக்கு பின்னாடி படை இல்லை, இருக்கிற அதே ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுன்னு இருக்கான், அவ்வளோதான். நீங்கள் ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் போடுறீங்கன்னா அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய படை இருக்கணும். ஆனால் தென் மாவட்டங்கள்லாம் அப்படி யாரும் போட முடியல. காரணம்னு கேட்டிங்கன்னா சாதிய அந்த ஆதிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஊறி கிடக்குது. அதை வந்து விஜய் வந்ததில்ல, விஜயே இன்னும் சாதின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறான் அங்கே இருக்கிறவன். சார் விஜய் இப்போ சாதி இல்லைன்னா, இப்போ நான் கேட்குறேன், இல்லைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் தப்புன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவின் செல்வ கணேஷ் வந்து இறந்துட்டாரு, அவர் வந்து பட்டியல் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் என்ன கம்யூனிட்டி சொல்றதுன்னா வந்து இப்போதைக்கு பட்டியல் தான் சொல்ல முடியும். அந்த கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சாதியை பார்க்கணும்னு நேரம் நீங்கள் போக வேண்டியதானே. அப்போது மாநாடு நடக்குது, 75 தொகுதிகளில் முக்குளத்தோர் தான் வந்து வாக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து நிர்ணயிக்கிறாங்க. இப்போ நாம் அங்கே போகக்கூடாது. இதை சொல்கிறது எது, எந்த புத்தி? சாதி புத்தி தான் உண்மை. விஜய்க்கு சாதி புத்தி இருக்கிறது உண்மை தானே. விஜய்க்குனா கூட எடுத்து சொல்லுவாங்க, சார் இப்போ அங்கே போகக்கூடாது சார், இப்போ அங்கே போனோம்னா நமக்கு வந்து பட்டியல் வகுப்பை விட வந்து பார்த்தா 75 சட்டமன்ற உறுப்பினருடைய வெற்றி வாய்ப்பு முக்குளத்தோர் தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போ நாம் போயிட்டு நான் கேட்டால் பட்டியல் வகுப்புக்கு ஆதரவாக நம்ம நிற்கக்கூடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் சார். ஆம்ஸ்ட்ராங் இறந்ததுக்கே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் இதில் வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் செய்தி வெளியிட்டு போயிட்டாங்க சார். அதே ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வெள்ளையன் செத்த போது வந்து படை எடுத்துகிட்டு போனாங்க, வீர வணக்கம் சொல்லிட்டு. எவ்வளோ தூரம் வந்து ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கும் வெள்ளையன் வீட்டுக்கும் மிஞ்சி ஒரு 2 தெரு தான், ஒரு நடுவில் ஒரு மெயின் ரோடு, அவ்வளோதான். இவர் இந்த பக்கம் அவர் அந்த பக்கம், ஒரு நடுவில் ஒரு மெயின் ரோடு, அவ்வளோதான். 5 நிமிஷம் கூட அது நடந்து போகிறதுக்கு. அப்படிப்பட்ட நபர்கள், அவர் நாடாரு, இவர் பட்டியல் ஆம்ஸ்ட்ராங்க. அப்போ புரியுதுங்களா, இவங்களுக்கு வந்து பட்டியல் வகுப்பு பொறுத்தவரை இவங்களுக்கு வந்து கிடையாது, பெரிய பொருட்டு கிடையாது, அது பார்த்துக்கலாம், அந்த ஓட்டை ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க தான் சாதி வெறியில் இருக்கிறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு நம்ம இழக்கிறது, இதான உங்கள் பார்வை இருக்குது. ஆனால் ஒரு கட்சியை எலெக்ஷன் வெற்றியை தீர்மானிக்குது இந்த பட்டியலினத்தினரோட ஓட்டு தானே சார்? சார் அது இருக்குது சார், அது அப்புறம் ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இதை வந்து அப்படி கிடையாது, இது ரொம்ப சென்சிட்டிவான ஓட்டு அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. எல்லாருமே சென்சிட்டிவானவங்க தான். அவங்க என்னன்னு கேட்டால் பட்டியல் வகுப்புன்ற ஒரு அலட்சிய பார்வை இருக்கு. இல்லைன்னா ஏன் சார் வந்து வெள்ளையன் சாவுக்கு போகிறான், இந்த சைடில் வந்து அதே புஷியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போல. சாதிய மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கு சார். இது துர்மரணம், அது இயற்கை மரணம். யார் வயது 30 வெள்ளையன் இருக்கிறார், இவர் வந்து துர்மரணம், உங்களுக்கு தெரியும், அப்நார்மல் டெத். எதுக்கு போகணும் நீங்கள், ரெண்டுத்துக்குமே போங்க நீங்கள், ஆனால் இது போகணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் போகல, அதே ஒரு 10 நாளில் வந்து அவர் இறந்து போகிறது அங்கே போகிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, பட்டியல் வகுப்பு மேலே இவங்களுக்கு ஒரு அலட்சியம் இருக்கு. எஸ்சினா ஒரு பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய இது இல்லை, அவர் அலட்சியம் இருக்கு. அதாவது பொதுவாக பட்டியல் வகுப்பு மேலே வந்து விஜய்க்கு வந்து அலட்சியம் இருக்கு. நான் தொடர்ச்சியாக நான் பார்த்துட்டு வரேன். ஆனால் இங்கே தென் மாவட்டங்கள், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், அனிதா வீட்டுக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆகலை. இப்போ எல்லாரும் சொல்கிறான் அனிதா வீட்டுக்கு போனாரு, அப்போ ஒரு நடிகராக இருந்தார், அப்போ நடிகராக இருந்தார். இப்போ நீ அரசியல் கட்சி ஆகிட்ட போது பார்த்தீங்கன்னாக்கா உன்னுடைய பார்வை மாறிட்டு
சாதிய பாரகமாக வச்சு பார்க்குறேன். இந்த இடத்துல அது யார் இதுக்கு முன்னாடி இந்த தலைவர் விஜயகாந்த்லாம் இருந்தாங்கன்னா அவங்களாம் இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சார். அப்போ விஜயும் ஓட்டு வங்கி அரசியல் நடத்துறாரு. அப்பட்டமான என்ன கேட்டால் பாரபட்ச பார்வையோட நடந்துக்கிறாருன்னு சொல்கிறேன். பட்டியல் வகுப்பு மீது பாரபட்சமான பார்வை விஜய்க்கு இருக்குதுன்றதை நான் ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக நான் சொல்கிறேன். அதான் நான் அந்த சம்பவங்களை ஒப்பிடுறேன். கவின் செல்வகணேஷோட டெத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துக்கம் விசாரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் அறிக்கை கூட நீங்கள் விடலை. நீங்கள் போயிருக்கணும்ல, பொதுவான அறிக்கை வேற சார் அது. உங்கள் நேரத்தை உங்கிறதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.